அது காசிப் பேசுறது. இன்னொருத்தவங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அதை விடுறதே கிடையாது. அதை பெருசாக்கி, பூதாகரம் ஆக்கி, அதை 4 பேர்ட்ட சொல்லி இதை விமன் நிறையா பண்ணுவாங்க. ஃபோனில் பேசி அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, பாரு இவ இப்படி சொல்லிட்டா, இவ வந்து என்னையவே இப்படி சொல்லலாமா? இதே மாதிரி தானே உன்னையும் சொல்லியிருப்பா, இதே மாதிரி தானே அவளையும் பேசியிருப்பா, இவளை நம்ம இப்படி தான் டீல் பண்ண இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஓவராக வந்துட்டு திங்க் பண்ணிட்டு, அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு, எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோடைய அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் பற்றி பேசி அங்கே எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகும். ஸோ இப்படி நிறையா விஷயத்தில் நமக்கு எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளால் நம்ம பாடியால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா, ஒருத்தங்க நம்மக்கிட்ட நெகட்டிவான விஷயம் சொல்ல வராங்களா, அவங்க நெகட்டிவ் இன்டென்ஷனோட வராங்களா, இல்லை நம்மக்கிட்ட என்ன கேட்க வராங்க, இல்லை நம்மளை மாட்டி விட போகிறாங்களா, இல்லை நமக்கு எதாவது பிரச்சனை கொடுக்க போகிறாங்களா, இல்லை நல்ல விஷயம் நம்மக்கிட்ட பேச வராங்களா, நமக்கு நல்லது பண்ண வராங்களா, இல்லை ஏமாற்ற போகிறாங்களா அப்படின்னு எனர்ஜியே காட்டி கொடுத்துரும். ஒரு ரூம்குள்ளே போகும்போதே நம்மளோட ஆரா எப்படி இருக்குது, மற்றவங்களோட ஆரா எப்படி இருக்குது நம்மளால் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். நம்ம பாடியே வந்து அதை சிக்னல் பண்ணிடும். ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் ஃபீலிங்கும் நம்மளோட பாடியை அதை சென்ஸ் பண்ணி சொல்லிவிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஓகே இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்குது, நம்ம ஒதுங்கி இருந்துப்போம். எதுக்கும் நம்ம வந்து வேற இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி உங்களுக்கு சென்ஸ் பண்ணி சொல்லும். ஸோ அதுதான் அந்த